மீனராசிக்கு அன்பர்களை பொறுத்தளவுக்கு ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால ஒவ்வொரு செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும். அடுத்தது 2, கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்படும். 2, அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு குருபலம் ஏற்படுகிறது. குரு அப்படின்றது வியாழன் பலம். சனி தொடர்பு வரும்போது திருமணம் தடை தாமதம் விலகும். அதே போன்று நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத மீனராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே ராகு இருப்பதனால் ட்ரேடிங் ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு, அதாவது இன்ட்ராடே கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி உண்டாகும். எப்போதுமே ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணணும், புதன் சப்போர்ட் பண்ணணும், குரு சப்போர்ட் பண்ணணும். ராசியாதிபதியான குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ராசியிலேயே ராகு இருக்கார். 9ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார் அனலைசிங்கிறமாக. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு மீனராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடியவங்க, ஊக வணிகம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா, ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் 9ஆம் இடம் தகப்பனுடைய தொழிலை இந்த காலகட்டங்களில் எடுத்து செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சப்தம பார்வையாக தகப்பன் கிரகமான சூரியனை பார்க்கிறார், தாய் கிரகமான சந்திரனையும் பார்க்கிறார். அப்போது முன்னோர்கள் மூத்தோர்கள் தொழிலை இந்த காலகட்டங்களில் எடுத்து செஞ்சோம்னாக்க ஜெயமாகும். ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஒரு சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் வச்சுருக்கிறவங்க, இதை மாதிரி வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே தகப்பனோட தொழிலை ஏற்று செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா, இந்த காலகட்டம்னு சொல்லலாம். இதை தவிர வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மகா உன்னதமான மாதம்னு சொல்லலாமா, மகா உன்னதமான மாதம்னு சொல்லலாம்.